என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, த காட் ப்ராமிஸ், இதை அனுதினமும் தேவ வார்த்தை வாக்குறுதியாக மனிதனுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவ வார்த்தையை நாம் விசுவாசித்தால் அது என்ன நடக்கிறது, என்ன வார்த்தை சொல்லுகிறது சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமானால், வேத வாக்கியம் சொல்லுகிறது. மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேற்றில் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். The God promise, தேவ வாக்கு உறுதி மனிதனுடைய வாழ்க்கையில அதை செய்து முடிக்கிறார். என்ன எப்படி செய்யணும்? என் நாமத்திற்கு பயந்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும், அவருடைய நாமம் அதிசயமாயிருக்கிறது. அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற ஒவ்வொரு மனிதர் மேலும் சொல்லுகிறார், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இருள் காணப்படுகிறது. அந்த இருள் பயத்தை உருவாக்குகிறது. அந்த இருள் மரணத்திற்குரியதாய் மாற்றுகிறது. அந்த இருள் ஒரு பாவ சேற்றில் விழக்கூடியதாய் இருக்கிறது. அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையே மடங்கடிக்கத்தக்கதாக அந்தகார இருள். ஆகவே அந்த இருள், தேவன் சொல்லுகிறார், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை, அவருடைய சேட்டையில் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியம். மனிதனுக்கு தேவை முதல் ஆரோக்கியம். இரண்டாவது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆரோக்கியம் வந்துச்சுன்னா அந்த சரீரம் துள்ளி குதிப்பதற்கும், துள்ளி ஆர்ப்பரிப்பதற்கும், எழும்பி ஓடுவதற்கும் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்க்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள், கர்த்தருடைய வாக்கு உறுதியை நீங்கள் விசுவாசிங்கள். அப்படியாய் உங்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும். அவருக்கு பயந்திருக்கிற ஒவ்வொரு உண்மையிலும் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆரோக்கியம் இருக்கும். கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். தேவ ஆசீர்வாதம். இன்றைக்கு ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு ஆண்டவரே, இதை காண்கிற, ஆன்லைன் மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே அப்பா, அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே,
வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வதற்கு அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட்